எஸ்விபி நேயர்களுக்கு எங்களது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டின் முதல் நமது நேயர்கள் அனைவரும் இன்பம் பொங்கிட மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நல்ல வளத்துடன் வாழ வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். எஸ்விபி நேயர்களே, இப்பொழுது கிழக்கு பார்த்த சிறப்பான அமைப்பு கொண்ட வரைபடம் அல்லது வீடு, இந்த மனை, இந்த மூன்றையும் ஒருங்கி இணைந்த இந்த வரைபடத்தை இப்பொழுது காண்போம். இந்த வரைபடத்தின் அகலம் 26 அடி, நீளம் 30 அடி. கிழக்கு பார்த்த மனை அல்லது வீட்டின் அமைப்பு. இந்த கிழக்கு பார்த்த மனையின் 26 அடி அகலத்தில் கிழக்கு பார்த்த மனையில் 6க்கு 16 என்ற அளவுள்ள ஒரு ஈசானிய மூலை பக்கம், ஈசானை பக்கம் பகுதி வராண்டா விடப்பட்டுள்ளது. மெயின் ஹால் 16க்கு 14. இந்த மெயின் ஹால் வடக்கு புறமாக அமைந்துள்ளது. திறந்த வெளி அமைப்புகள் கொண்ட இந்த மெயின் ஹால். இந்த மெயின் ஹாலில் 2 ஜன்னல்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இது வடமேற்கு பகுதியில் 10க்கு 10 என்ற அளவுகள் கொண்ட ஒரு பெட்ரூம். இந்த 10க்கு 10 அளவு கொண்ட அந்த பெட்ரூமில் கிழக்கு பகுதி, அதாவது வடக்கு பகுதியின் வடகிழக்கு, அந்த பெட்ரூமுக்கான வடகிழக்கு பகுதியில் ஒரு ஜன்னலும், அதே மாதிரி மேற்கு பகுதியில் வடக்கு சைடு, வடக்கு பக்கமாக ஒரு ஜன்னலும், சிறந்த காற்றோட்டம் உள்ள ஜன்னலும் இந்த பெட்ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பெட்ரூமுக்கு அருகில், அதாவது மேற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதிக்கும் வடகிழக்கு பகுதிக்கும் இடையில் 6க்கு 10 என்ற அளவு கொண்ட ஒரு இடத்தில் பாத்ரூமும் டாய்லெட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாத்ரூம் டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பகுதியில் 10க்கு 10 என்ற அளவு கொண்ட ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வடக்கு பக்கம் ஒரு ஜன்னலும், இந்த மாஸ்டர் பெட்ரூம் கிழக்கு பக்கம், அதாவது தெற்கு பகுதியில் உள்ள கிழக்கை நோக்கி ஒரு ஜன்னலும் சிறந்த முறையில் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தென்மேற்கு பகுதி இந்த மாஸ்டர் பெட்ரூம் கட்டில் போடும் பீரோ வைக்கும் இடத்தில் திறந்தவெளி அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறது. இதனை ஒட்டி 5க்கு 5 என்ற இடத்தில் 5க்கு 5 அல்லது 5க்கு 6 என்று என்னால் உங்களுக்கு அளவுகளை பொறுத்து மட்டும் இந்த டாய்லெட் பாத்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோடு அட்டாச் ஆகிருக்கு. வடமேற்கு பகுதியில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமு பக்கத்தில் உள்ள மேற்கு பகுதியின் நடுப்பகுதியில் பாத்ரூம் டாய்லெட் உள்ளது. இப்பொழுது தென்கிழக்கு பகுதியில் கிச்சன். இந்த சமையல் அறையானது 9x10, 9 நீளமும் 10 அடி அகலம் கொண்ட இந்த கிச்சன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிச்சனுக்கு இந்த கிச்சனின் மெயின் ஹால்லேருந்து இந்த கிச்சனுக்கு போகிற மாதிரியும் வாசற்படி அமைக்கப்பட்டது. இதுவும் உச்சத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிச்சனுக்கு வாசப்படி மேற்கு பகுதியாக உச்சத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு நுழைவாயில் கிழக்கு பகுதியாக அந்த உச்சத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 16க்கு 14 அளவு கொண்ட இந்த ஹால், திறந்த வெளி ஹால், இந்த வரைபடத்தில் பூஜை அறைக்கென்று தனியாக ஒதுக்கப்படவில்லை. இந்த பூஜை அறையானது கபோர்டில் சின்னதாக ஒரு அமைப்புகள் கொண்ட அமைப்புகளை வைத்துள்ளார்கள். இந்த வராண்டாவுக்கு அருகில் 6க்கு 10 என்ற அளவு கொண்ட திறந்த வெளி அமைப்பு கொண்ட மாடிப்படி. இது மேற்கு பக்கமாக ஏறி அடுத்து தெற்கு பக்கமாக ஏறி மேற்கு பக்கத்தில் ஒரு லேண்டிங் அமைத்து திரும்பவும் வடக்கு பக்கமாக நம்ம போர்ட்டிகோல்ல மேலே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த அமைப்புகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வடகிழக்கு பகுதியில் இந்த இடத்துல கேட்டு வச்சுருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே நல்ல காற்றோட்டமாக வர்றவங்க உட்கார்றதுக்காக சிட் அவுட் மாதிரி வைத்துள்ளார்கள். இது மெயின் கேட்டு. இந்த 26 அடியில், இந்த கிழக்கு பார்த்த மனையின் 26 அடியில் வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியிலிருந்து அளவுகளை 9 பிரிவாக பிரிக்கப்பட்டு அதில் 3ஆம் பாகம் முடிந்து 4ஆம் பாகத்தில் இந்த மெயின் டோர் வச்சுருக்காங்க. இந்த மெயின் டோர் புதன் சுக்கிரன் இந்த 4ஆம் பாகத்தில் மெயின் டோர் வச்சுருக்காங்க. இது ஒரு சிறந்த அமைப்புகள் உண்டு. சில பேர் சொல்வார்கள், இது ஐம்பூதங்களும் அரசாளும் இடத்தில் நவகிரகங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஐம்புலங்களையும் அடக்கி ஆள்வதே அந்த நவகிரகங்கள் தான். அதனால் நம் 9 பாகமாக பிரிக்கப்பட்டு இடையில் உள்ள 4ஆம் பாகத்தில் நுழைவாயில் தலைவாசல் வைப்பது தான் மிகச் சிறந்தது. சில பேர் உச்சத்தில் வடகிழக்கு பகுதியில் வைக்கலாம் அப்படி என்று சொல்வார்கள். அதை நம்ப வேண்டாம்.
அது உச்சத்தில் வடகிழக்கு பகுதியில் மெயின் டோர் வச்சுட்டு திரும்ப வந்து மன கஷ்டத்தையும் மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலை வரும். நாம் எப்போதும் போல் ஆதி காலத்தில் நம் முன்னோர்கள் எந்த வீடு கட்டினாலும் அதனுடைய 4ஆம் பாகத்தில் தான் வாஸ்து தெரியாத அளவுகள் இருக்கும் காலத்திலேயே மக்கள் அந்த 4ஆம் பாகத்தில் தான் மெயின் டோர் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது நம் பழைய வீடுகளிலும் அக்கராகாரம் போன்ற பெரிய பெரிய இடத்திலும் நாம் அதை கண்டுகொள்ளலாம். அதனால் மெயின் டோர் வைக்கும்போது 4ஆம் பாகம், 5ஆம் பாகம், 6ஆம் பாகம் இவற்றை கொண்டு தான் மெயின் டோர் வைக்க வேண்டும். இந்த வரைபடத்தில் இந்த வீட்டில் இந்த டாய்லெட்டுகளுக்கு வடமேற்கு பகுதியில் அந்த காம்பவுண்ட் சுவர் ஒட்டாமல் ஒரு செப்டி டேங்க் வடமேற்கு பகுதியில் வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் வந்து பக்கத்து பிளாட்காரங்க. இது வந்து கிழக்கு பகுதியில் வந்து சாலை அந்த முறையாக இருக்க வேண்டுமானால் கிழக்கு பகுதியில் இடம் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த மனையின் கிழக்கு பகுதியில் இடம் அதிகமாக இருக்க வேண்டும். அதனால் போல் இந்த வாசல் போல் ஒரு 5 அடி இருக்கும், மெயின் ரோடும் இருக்குது. அதனால் இது திறந்த அமைப்பு கொண்டு இருக்கிறது. வடக்கு பகுதியிலும் இடம் அதிகமாக உள்ளார்கள். அதாவது இந்த மனையில் வடக்கு பகுதியிலும் காலி இடம் அதிகமாக உள்ளது, கிழக்கு பகுதியும் காலி இடம் அதிகமாக உள்ளது. ஆனால் மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் காலி இடங்கள் குறைவாக அமைக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த அமைப்பு, இந்த அளவுகள் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி தாங்கள் திசைகளை மட்டும் நன்கு அறிந்து கொண்டு இந்த வரைபடத்தை பயன்படுத்தி வீடு கட்டி கொள்ளுமாறு அன்போடு கேட்டு வருகிறோம். முக்கியமாக என்ன சார், நீங்களாம் போட்டீங்க, நாங்கள் உங்கள் பிரகாரம் வந்து நாங்கள் வீடு கட்டினோம், ஆனால் சரியில்லை என்று கூறக்கூடாது. ஏன்னா திசைகள் மாறினால் இதில் உள்ள பெட்ரூமு, ஹாலு, இதெல்லாம் மாற்றம் வரும். அதனால் கூட சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். திசைகளை நன்கு அறிந்து இந்த வரைபடத்தை பயன்படுத்தி வீடை கட்டிக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். நண்பர்களே, நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு அளித்து வருவீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷமாகவும் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து இந்த வரைபடத்தை எங்களுக்காக லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்களுக்கும் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு மனைகள் வரைபடங்கள் வேண்டுமென்றால் உங்கள் நீளம், அகலம், அதனுடைய வரைபடத்தின் உங்கள் மேப்புகள் வந்து என் கீழே இருக்கிற நாங்கள் சப்ஸ்கிரைப் அந்த நம்பரை கொடுக்குறோம், அதில் அனுப்பிச்சி விடுங்க. சிறந்த முறையில் நாங்கள் வரைபடம் தாங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதற்கான குறைந்த செலவில் கட்டணங்களை நாங்கள் அறிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.